ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எனக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இங்கிலாந்து தேசத்துல ஜார்ஜ் முல்லர்னு ஒருத்தவர் அவர் ஊழியக்காரனா மிஷனரி. அவங்க என்ன நடத்தினாங்கன்னு தெரியுமா? அநாத ஆசிரமம் நடத்தினாங்க. அநாத ஆசிரமம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஏழை குழந்தைங்களை பராமரிச்சுட்டு அவங்க அம்மா அப்பா இல்லாம இருப்பான். அவங்களுக்கு தினமும் சாப்பாடு, உணவு, ட்ரெஸ் எல்லாம் அவர் தான் பார்க்கணுமா. ஒரு ஆளா கஷ்டப்பட்டு ஏசப்பா ஜபம் நீ நடத்தினாங்க. நம்மளே 3 வேளைக்கு சாப்பிட எவ்வளவு கஷ்டப்படுறோம். அவர் ஒரு நாள் சாப்பாடே இல்லை. அதோட என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? ஏசப்பாட்ட கதறி ஜபம் பண்ணாங்க. ஏசப்பா அந்த அழுகையை கேட்டாங்க. தினமும் அந்த ஜார்ஜ் முல்லர் அழுதுகிட்டே இருப்பா, எங்க சாப்பாடு. ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பசியோடய பிள்ளைய தூங்கிட்டான். நம்மளே பசி ஒரு வேளை சாப்பிட படுத்தா கூட நம்மளுக்கு பசி வயிறு ரொம்ப பசிக்கும். அவங்க ஒரு நாள் ஃபுல் சாப்பிடாம இருந்தாங்க. எப்படி இருந்திருப்பாங்க? ஜபம் பண்ணிட்டு அவங்க படுத்துட்டாங்க. அப்போ ஜார்ஜ் முல்லர் படுத்துக்கிருக்கும் போது டக் டக் டக்குன்னு கதவு சத்தமா. யாரா இந்த நேரத்துலன்னா அவ போய் திறந்தாராம். பார்த்தா என்ன வந்துச்சான்? ஒரு பெரிய வண்டியில நிறைய கவர் இருந்துச்சான். என்னதுன்னு கேட்கும் போது இது சாப்பாடுன்னு சொன்னாங்களாம். எதுக்காக எனக்கு தந்திருக்கீங்கன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்களாம், பெரிய கல்யாணமா, பெரிய பணக்க வீட்டுல கல்யாணமா, திடீர்னு அந்த கல்யாணம் நடந்துக்கிருக்கும் போது ஒருத்தர் இறந்துட்டார். அதோட இதை சாப்பிட்டு என்ன சந்தோஷம் சொல்லிட்டு இறந்த நாள்னால கொடுத்துட்டாங்களாம். கொடுத்ததுக்கப்புறம் இதை போய் வண்டியில கொடுத்துட்டு இதை போய் ஏதாச்சும் அநாத ஆசிரமம் இல்லையாச்சும் போய் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அப்போ வழியில வரும்போது உங்களை விட்டு பார்த்தேன், அதோட உங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னாங்க. அப்போ ஜார்ஜ் முல்லர் நினைச்சாதான் நம்ம ஜபம் ஏசப்பா கேட்டிருக்காங்க, அதனாலதான் நம்ம தந்திருக்காங்கன்னு. அவங்க கேட்டது என்னதுன்னு தெரியுமா? கொஞ்சம் சாப்பாடு. ஆனா அவங்க தந்தது பிரியாணி, சிக்கனு நிறைய தாங்கலாம். நீங்க கல்யாண வீட்டுல நிறைய சாப்பிடுவீங்க, அதே மாதிரியே அவங்க கொடுத்தாங்களாம். அப்போ இந்த சந்தோஷமா ஜபம் பண்ணிட்டே சாப்பிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியும்? இதனால நம்ம ஏசப்பாட்ட ஜபம் பண்ணி கேட்டா நம்ம என்ன எல்லாம் கேட்கறது ஏசப்பா நேர்த்தியா செஞ்சு கொடுப்பா. நம்ம கேட்டதை விட பெருசா செஞ்சு கொடுப்பா. அவங்க ஏதாச்சும் சாதாரண சாப்பாடுதான் கேட்டாங்க, ஆனா பிரியாணி கொடுத்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், பண தேவை எவ்வளவு இருந்தாலும் ஏசப்பாட்ட கன்ஃபார்ம் கேளுங்க ஃப்ரெண்ட். அவங்க ஏசப்பா உங்களுக்கு பதில் அளிப்பாங்க. நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க. ஏன்னா நீங்க கேட்டது கொஞ்சம், ஆனா அவர் தர்றது ஆசீர்வாதம் பெருசா தருவாரு. அவர் தர்றது எப்பயும் நிச்சயமா தருவாரு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.